இன்னைக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும்னு சொல்லி காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சோடனே கடகடன்னு போயிட்டு பல்ல விளக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், நம்மளோட சாதனைக்கு இன்னைக்கு சோதனை அதிகமா இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு செமஸ்டர் பரிச்சை. அதனால ஒரு மூலையா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 7 மணிக்கு வழக்கம் போல குளியிலையும் போட்டு காலேஜுக்கும் கிளம்பிட்டேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதா, இல்ல உங்களுக்கும் இப்படி ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. என்னதான் வீட்டுல நல்லா படுத்து தூங்கினாலும் இந்த பஸ்ல போறப்ப தூங்குற சுகம் இருக்கு, அடடா, அதை அச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் உங்க நண்பன் தேனஸ் வந்தான், மாப்பிள்ள எனக்கு பசிக்குது, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போகண்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மாப்பிள்ள உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் சொல்லு, அப்படியே எங்க காதால வாங்கிட்டு போய் எங்க கையால எழுதிடுறேன்டா அப்படின்னா. ஆனா நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு அப்படின்னு நினைக்கிறதும் தெரியலப்பா. அதுக்கப்புறம் வெற்றிகரமா பரிச்செல்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான முக்கியமான வேலை ட்ரைனிங் பண்ற வேலை. முத வேலையா நானும் ரகமும் போயிட்டு பேட்மிண்டன் பிளே பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஏன்னா நீ பையனால இப்போலாம் ட்ரைனிங் பண்ண முடியறது இல்ல. அது மட்டும் இல்லாம மழையில கிரவுண்ட் சுத்தமா சரியில்லை. அட்லீஸ்ட் இன்டர் ஜோன் வரைக்கும் பாடி ஆக்டிவா வச்சுக்கலாம் தான் இந்த ஒரு பிளான். ஒரு half an hour மட்டும் இண்டோர்ல பிளே பண்ணிட்டு அங்க இருந்து ஜிம்முக்கு வந்துட்டேன். வேற எதுக்கு, வழக்கம் போல நீ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதுக்கு தான். கடைசி ஒரு 4-5 நாளா வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். நீ ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணும்போது சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் வழக்கமா வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ்ல நான் பண்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு 5 மணிக்கா கிளம்பி வெளியே போறேன். நம்ம பசங்க 2 பேர் டீ குடிக்க போறோம், வரையா மாப்பிள்ளன்னு கேட்டானுங்க. எனக்கு டீ இல்ல காஃபி வாங்க போன்னு சொல்லி போயிட்டு குடிச்சு முடிச்ச அப்புறம் செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் செய்திகளுக்கு நாளை இரவு 8 மணி வரை காத்திருக்கவும். இப்ப நான் போயிட்டு வரேன். நன்றி, தொடர்பில் இருக்கவும்.